வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு நம்ம 1966 வெளிவந்த மக்கள் திலகத்துடைய பெட்ரோல் தான் பிள்ளையா அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இமேஜ் எல்லாம் நிறைய எடுத்தேன். நான் தான் விட போறேன், பயப்படாதீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காஸ்டியூம் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை. சுத்தமாவே நடக்கவே முடியாம ஆயிடுச்சு. கட்டிலே தான் கதி. அதுலதான் படுத்துருக்கிறது தான் வேலை, வேற எதுவும் இல்லை. நோயோட பாதிப்பா இல்ல அந்த ட்ரீட்மெண்டோட விளைவான்னு தெரியல, பக்க விளைவான்னு தெரியல. சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா நடை குறைஞ்சிட்டே சுத்தமா நின்றுச்சு. அவ்வளவுதான். நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? எனக்கு துணையா இருக்கிறது நம்ம இதே தெய்வம் மக்கள் திலகத்தோட பாடல்கள், அப்புறம் பக்தி பாடல்கள். மக்கள் திலகம் பாடல்னால எனக்கு பக்தி பாடல் மாதிரி தான் பாடல்கள். அப்புறம் இப்போ இந்த நடக்கிற அரசியல் சூழல் பற்றிய விமர்சனங்கள், அந்த மாதிரியான பதிவுகள் தான் பார்த்துட்டு பொழுது போக்கிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துல அத்தனை பாட்டும் அப்படி இருக்கும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி சக்கரை கட்டி ராசாத்தி அந்த பாட்டு. அப்புறம் இன்னும் சில்ல கிளியே மெல்ல பேசு அந்த பாட்டு. இதெல்லாமே அப்படி இருக்கும். இப்போ நான் சொல்ற இந்த பாட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு கவலையா இருந்தா கூட மனசு குதூகலம் ஆயிடும். ஆடி பிறந்துருச்சு பாருங்க. இனி அடுத்தடுத்து அப்படியே ஒரே கொண்டாட்டம் தான். ஆடி அம்மன் கொண்டாட்டம், ஆவணியில விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி நவராத்திரி, தசரா எல்லாம் இந்த பக்கம் படுபயங்கரமா கோலாகலமா இருக்கும். தசரா, அப்புறம் ஐப்பசியில தீபாவளிக்காக சின்ன குழந்தைங்க நாளை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐப்பசி, அப்புறம் கார்த்திகை மாதத்து அண்ணாமலையார் விரதம், அப்புறம் முருகனுக்கான ஒரு இப்படி அப்படியே அடுத்தடுத்து கொண்டாட்டம் தான் இல்லையா? நான் சொல்றேன், இந்த பாட்டு இந்த சொன்னேன் இல்லையா, ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு பாட்டு. கண்ணன் பிறந்தார் பாடுமா சேர்ந்து, பயந்துராதீங்க. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. எம்ஜிஆரோட முகம் முதல்ல சோகமா இருக்கும். அந்த குழந்தை ஒரு கோவில்ல இருக்கும். அவங்க அம்மா வச்சுட்டு போயிருப்பாங்க, சவுகார் ஜானகி தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்திருப்பாரு வீட்டுக்கு. முகம் சோகமா இருக்கும் அவருக்கு. அப்படியே சரோஜா தேவி சரவமா மாத்திர மாதிரியான அந்த பாடல் பாடுவாங்க. அப்புறம் எம்ஜிஆரும் அதுல சேர்ந்துக்குருவாரு. அது குழந்தை கூட தேவேன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் அந்த பாட்டுல. அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா, முத்து சீரிப்போ இது முல்லை விரிப்போ அப்படிதானே வரும். ஞாபகம் இல்ல. முத்து சீரிப்போ இது முல்லை வீரிப்போ, நித்தம் கத்தும் குரலோ இது கண்ணன் குழலோ. டோன் மாத்திட்டேன். முத்து சிரிப்போ இது முல்லை விரிப்போ,
நித்தம் கத்தும் குயிலோ அது கண்ணன் குழலோ. அது டைமிங் மாத்திட்டேன். டைமிங் இல்ல, டோன் மாத்திட்டேன், டியூன் மாத்திட்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, பிள்ளை மொழியோ இது கிள்ளை மொழியோ வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. அப்படி டீமஸ் ஒரு ஆளா பண்ணுவார், நம்மளால முடியுமா? பிள்ளை மொழியோ இது கிளை மொழியோ வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. முத்து சீரிப்போ இது முல்லை வீரிப்போ நித்தம் கத்தும் குயிலோ இது கண்ணன் குரலோ. முத்து சீரிப்போ இது முல்லை வீரிப்போ நித்தம் கத்தும் குயிலோ இது கண்ணன் குரலோ. என்னை மறந்தேன் நான் உன்னை மறந்தேன் இன்று என்னை இழந்தேன் சுகம் தண்ணில் விழுந்தேன். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ என்ன நினைப்போ அது இன்பத் தவிப்போ. கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ என்ன நினைப்போ அது இன்பத் துடிப்போ. தொட்ட கூரையோ முன்பு விட்ட கூரையோ இது என்ன துடிப்போ இல்லை என்ன நடிப்போ. பொன்னை இழந்தேன் அதில் உன்னை இழந்தேன் பிள்ளை நெஞ்சை இழந்தேன் அதில் பூவை இழந்தேன். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் மனக்கவலைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்த. கண்ணை எடுத்தேன் நெஞ்சை கையில் கொடுத்தேன் சொல்லத் துடித்தேன் அதை சொல்லி முடித்தேன். சொல்லத் துடித்தேன் அதை சொல்லி முடித்தேன். ராதை நினைப்பாள் அங்கு கண்ணன் இருப்பாள் அந்த கோதை சிரிப்பாள் அதை கண்டு ரசிப்பான் அதை கண்டு ரசிப்பான். ஒன்றை நினைத்தேன் அந்த ஒன்றை அடைந்தேன் உண்மை அன்பை தருவேன் அந்த அன்பை பெறுவேன். ஒன்றை நினைத்தேன் அந்த ஒன்றை அடைந்தேன் உண்மை அன்பை தருவேன் அந்த அன்பை பெறுவேன். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா. இனி ஜென்மத்துக்கும் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் நம்மளால கேட்க முடியுமா? முடியாதுங்க. ஆனா நம்ம காலத்துக்கு பிறகும் அது வாழும், நம்ம சந்ததிகளும் கேட்பாங்க இல்லையா? நாளைக்கு இன்னொரு பாட்டோட சந்திக்கலாமா? படம் சரி, போற போக்குல அப்படியே அந்த லைக் பட்டனை அமுகிட்டு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டு போங்க. சரி, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் எனக்கு உண்மையான சப்போர்ட்.